வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ராமருடைய ஆசீர்வாதம் பெற்ற தனு அப்படின்னு சொல்லலாம். அந்த தனுஷ் லக்னம்காரங்களுக்கு அவர் அந்த தனு லக்னத்தை எடுத்துதான் அவருடைய மனைவியால தேர்ந்தெடுத்தார் இல்லையா? அப்படி தனு லக்னம் உள்ளவங்க இந்த பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மனசு, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மனசு, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலியமாக லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே சமயம் திருப்தி அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்த பீப்புள் அட்ராக்ஷன் தனுசுக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ கண்டிப்பா இருக்கும். பொதுவா தனுசு ராசிக்காரங்க எண்ணிலடங்கா அந்த 7.5 சனில இருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சு இப்பதான் அந்த மூச்சே விடுறாங்க. ஆனா இப்போ என்ன கிரக நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முழுசா பார்க்க போறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரோடையும் மிங்கிள் ஆகி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தோடையும் சரிசமமா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க தனுசு ராசி. ஒரு குடும்பத்துல தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றிணைக்க கூடியவங்களாக தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி இல்லையா மொத்தமா வேணாம் அப்படின்னு சொல்ற ஆளுங்களாவும் இருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வருவாங்க. அதாவது பேசினா எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய கேரக்டராகவும் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா எதையுமே வேணாம், யார்கிட்டையும் பேச வேணாம், நம்மளே ஆனா ஓன் சுயம்புன்னு சொல்லுவாங்கல்ல, தன்னோட முயற்சியில வெற்றி பெறக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரங்க. அடுத்தவங்களுக்கு மென்டாரா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய சொல் மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. ரொம்ப மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். தொடர்ந்து அதை முயற்சி எடுத்து அதை முடிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசிக்காரங்க தான். பொதுவா எல்லாமே ஒரு சேன் போயிடும். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி போகும். ஆனா தனுசு ராசிக்காரங்க இந்த விடாபிடி கொடாப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விடாப்பிடி கொடாப்பிடிங்கிற மாதிரி விடாப்பிடிவர்கள். அவங்க பிடிவாதம் முடிச்சுட்டாங்கன்னா முடிச்சே ஆவாங்க. அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. என்ன டார்கெட் வச்சிருக்காங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2026 இந்த மாச பலன்கள் எப்படி இருக்க போகுது, அந்த கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 8ஆம் இடத்துல குருவும் சூரியனும் மறைறாங்க. 8ஆம் இடத்துல குருவும் சூரியனும் மறையிறது, ராசியாதிபதி மறைறாரு, 8ல சூரியனும் மறைறாரு. அப்ப இந்த பகலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் மறையிறது அப்படிங்கிறது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். கவர்மெண்ட் வெளியில ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஆடிட்டிங், அப்புறம் ஒர்க்கிங், அந்த இங்கு ஐடி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி 4ல சனி வக்ரம் பெற்றிருக்காரு. அப்படிங்கும் போது வண்டி வாகனங்கள்ல, வீட்டு மனையில அப்படிங்கிறதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில இப்போ உங்க வீட்டுல 2 தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாயார் தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்ப அதே மாதிரி இப்ப 8ல இருக்கக்கூடிய சூரியனும் குரு ராசி அதிபதியே மறைகிறாரு. அப்படிங்கிறது மறையக்கூடாது. மறைஞ்சா அதுக்கான பலன் எப்படி இருக்கும்னா தீமை பலன்கள் வரும். பொதுவாக துருஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகும்போது அவங்களுக்கே இடைஞ்சலா இருக்கும். வண்டி வாகனத்துல விபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடியதா இருக்கும். மண்டையில அடிபடுறது, கை காலில் அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க வண்டியில. அதுக்கு வண்டி எடுக்கக்கூடாதா, நான் வண்டியில போகக்கூடாதா, கவனமா இருங்க. அவ்வளவுதான் விஷயம். கவனமா இருந்தாலும் நடக்கிறது நடக்கும். எல்லா நேரமும் நடக்கும் சொல்ல முடியாது. ஆனா நடக்கும்ன்றது ராசி பலன்ல கோச்சார் ரீதியா கிரகங்கள் கொடுக்கும். அப்ப அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம். அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப என் குழந்தைய கொண்டு போய் நான் விடுறேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேன்ல அனுப்பலாமா, இல்ல ஏதாவது ஒரு ஆட்டோல கொண்டு போய் விட்டுடலாமா, இல்ல ஏதாவது ஒரு கார்ல கொண்டு போய் விடலாமா, டிரைவரை நம்பி அனுப்பலாமா, இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை.
ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும்னா கடவுளை வேண்டிட்டு போங்க. ராம் 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 3 தடவை சொல்லுங்க, ரொம்ப நல்லது. அது மாதிரி தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும், சரிங்களா? அப்போ ராசி அதிபதி மறைகிறாரு, 4 அர்த்தாஷ்டமம், வண்டி வாகன விபத்து தான் அதிகம். வீடு மனையில சில தொந்தரவுகள், தாயார் வழியில பிரச்சனைகள், இல்ல தாய்க்கே பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க அதுல ரொம்ப கவனமா. 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் உட்கார்ந்து இருக்காரு. சரி, செவ்வாயில 7ல உட்கார்ந்து 7ல இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் அதிகமா இந்த காலகட்டத்தில் உங்க மேல செலுத்துவார். அதே மாதிரி புதனும் உங்களுக்கு 7ல பார்க்க மாமன் வழி உறவுல ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். அதே மாதிரி கணவராலையும் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும். கணவனா இருக்கும்போது மனைவியும், மனைவியா இருக்கும்போது கணவனும் இது ஏற்படும். இதுல 7ல செவ்வாய் இருக்கிறது அப்படி ஒரு நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனாலும் செவ்வாய் 7ல இருக்கிறது அப்படிங்கிறது சமசமமா உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே கோவம் ஒரு சில டைம்ல. எப்படின்னா நீங்க என்ன பேசினாலும் ஒரு கோவத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்க என்விரான்மெண்ட் கொடுக்கும். அப்ப இந்த நேரத்துல நீங்க கவனமாவும் பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கிறது ரொம்ப அவசியம். எது தேவையோ அதை நீங்க கரெக்டா பண்ணிக்கணும். 10ல சுக்கிரன் இருக்குது. 10ல சுக்கிரன் இருந்தா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ல ஒரு பாவி இருக்கணும், ஆனா நல்ல யோக கிரகம், ஆனா அசுர குருவா இருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த சுக்கிரன் உங்களுடைய வியாபாரத்துல, தொழில, உங்களோட உத்தியோகத்துல இப்ப பணத்தை கொடுப்பார். யோக தசையா இருந்துச்சுன்னா 80% கொடுப்பார். அவயோக தசையா இருந்ததுன்னா 50%க்கு கீழே தான் கொடுப்பார். அப்போ யோக திசையா அவயோக திசையான்னு நம்ம பார்க்கணும். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை ராசியிலே சுக்கிரன் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப தனப்பிராப்தம் இருக்கக்கூடியதாக உங்க தொழில் அமையும். தொழில் ரொம்ப வேற லெவலுக்கு போகக்கூடியது. அட்மிஷன்ஸ், இந்த மாதிரி அவங்கவுங்க துறையில இருக்கக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாம் விருத்தி அடையும். நிறைய லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அந்த தொழில் ஒரு ஃபேஷன் டிசைனிங்கோ, இல்ல பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களோ, இல்ல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கோ, இல்ல மியூசிக் இந்த மாதிரி இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப சூப்பரான டைம். கலைத்துறையில எதுல இருந்தாலும் சூப்பரான டைம் இது. 10ல சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அர்த்தாஷ்டம சனியில ரொம்ப கவனமா இருக்கணும். 3ல ராகுவும் 9ல கேதுவும் இருக்கும்போது, 3ல ராகு இருக்கும்போது பிரம்மாண்டமா ஏதோ ஒன்று விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டு அப்புறம் எப்படி நான் ஏன்டா பண்ணமோன்னு ஆயிடும். அப்போ அந்த 3ல ராகு ஜெயிக்கிறது இடத்துல, இப்ப ராகு மட்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முயற்சிகள்ல வெற்றி. ஏன்னா 3வது ஸ்தானத்துல இருக்கலாம், கண்டிப்பா ராகு கேது இருக்கலாம், வெற்றி தான் கொடுக்கும், செயல்கள்ல வேகத்தை கொடுக்கும், பிரம்மாண்டத்தை கொடுக்கும், இதெல்லாம் பண்ணும். 9ல இருக்கக்கூடிய கேது மட்டும் சூரியன் கேதுவோட ஆகஸ்ட் 16 இருக்கும்போது இன்னும் நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா 2மே சூரியன் கேது சேர்றாரு. அப்ப கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணணும். நம்ம சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். நம்ம ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் இந்த நேரத்துல. அப்ப நம்மளுக்கு அது நஷ்டம்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப இருக்கு. ஏன்னா 9ல பூர்வீக ஸ்தானத்துல கேது வராது, பூர்வீகத்துல தான் பிரச்சனை தலைக்கு வரும். அப்ப இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும். நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம், ராகு கேது நிலையை பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பலன்களை எடுத்துக்கலாம். சிக்கலான விஷயம் ராகு கேது தான். சூரியன் கேதுவோட சேரும்போது கிரகண தோஷம் ஏற்படும். எல்லாத்துக்கும் அந்த சூரியன் கேது சேரும் போது கிரகண தோஷம் ஏற்படும். 9ல இருக்கும் போது கண்டிப்பாக பூர்வீக இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கும். பூர்வீக சொத்து, அப்பாவளி சொத்து, அப்பாவளி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். அது தனுசு ராசிக்கு ஏற்படும். அதனால பார்த்து நிதானமாக எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க எந்த ப்ராஃபிட்டும் இல்லையான்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. இந்த காலம் கடந்து போகும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பெரிய அலைச்சல் இருந்தாலும் ஒரு சில வெற்றிகளும் இருக்கு. நிதானமா செயல்படுங்க. செயல் வீரர்களான நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.